நீட் விலக்கு மாநில உரிமைக்கு எதிரானது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக சென்னை திருவான்மையூரில் நடிகர் விஜயின் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய விஜய், நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார். இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மனப்பூர்வமாக ஆதரிப்பதாகவும் விஜய் கூறினார். நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நீட் விலக்குதான் உடனடி தீர்வு எனவும் விஜய் குறிப்பிட்டார். அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகளால் அதன் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துவிட்டதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். மாணவர்கள், பெற்றோர் மத்தியில் பேசிய விஜய், நீட் தேர்வுக்கு எதிரான தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்பட தெரிவித்தார். போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பன்முகத்தன்மைதான் பலம் என்று குறிப்பிட்ட விஜய், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் NCERT பாடத்திட்டத்தில் நடத்தப்படக்கூடிய நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவாறு பாடத்திட்டம் இருக்க வேண்டும் என்றும் விஜய் குறிப்பிட்டார். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவான்மையூரில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உடனடியாக சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். மத்திய அரசின் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் நீட் தேர்வை நடத்தலாம் என்று கூறிய விஜய், தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை எனவும் கூறினார். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், PGI, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்கே அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கல்வியுடன் சுகாதாரத்தையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் விஜய் அறைகூவல் விடுத்தார். மத்திய அரசை திமுக பாணியில் ஒன்றிய அரசு என்று விஜய் குறிப்பிட்டு பேசியிருப்பது அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சியில் பேசிய விஜய், மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டார். நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது என்றும் விஜய் விமர்சித்தார். ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். தனது உரையில் மொத்தம் 4 முறை ஒன்றிய அரசு என விஜய் கூறினார். Learning is fun, education is celebration. ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு.
ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா படிங்க என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவ மாணவிகளுக்கு அட்வைஸ் கூறிய காட்சிகளே இவை. கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பேசிய விஜய் வாய்ப்புகள் நம்மை சுற்றி கொட்டி கிடப்பதாக கூறினார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் விஜய் குறிப்பிட்டார். இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக. தலைவன், தோழன், சகோதரன் என்று முப்பரிமாணங்களில் நடிகர் விஜயை மாணவர்கள் பார்ப்பதற்கு சான்றாக அமைந்தது இந்த கல்வி விழா. சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவுக்கு வந்திருந்த மாணவ மாணவிகள் விஜயை தங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து ஆரத் தழுவி கொஞ்சி மகிழ்ந்தனர். மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து தன்னுடைய வயதில் 30 குறைத்துக் கொண்ட விஜய் அவர்களின் தோழனைப் போல ரோஜா பூக்களை பெற்றுக்கொண்டும் பலூன்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தார். காலில் விழவந்த மாணவியை தூக்கிவிட்டு தலைவனாகவும் விஜய் மேடையில் பரிணமித்தார். ஒரு மாணவி விஜய்க்கு ராயல் சல்யூட் அடித்து மரியாதை வழங்கினார். நீட் ரத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குரல் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்த திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நம்புவதாக கூறினார். நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் கல்வியையும் மாநில பட்டியலில் மாற்றம் சொல்லி விஜய் வலியுறுத்தியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ் ஆன் தி லைன். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவின் நிலைப்பாடும் அதுதான் என்று கூறினார். நீட் விலக்கு என்பது எங்களுடைய ஒரு அடிப்படையான கொள்கை. எனவேதான் எங்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதாவது நீட் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு என்ற வகையில அந்த நிலைப்பாடிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே இப்ப நீட் விலக்கு என்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் நடிகர் விஜய் அவருடைய தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய கருத்து என்பது ஒரு வரவேற்க தகுந்த கருத்தாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். நீட் தேர்வு வருவதற்கு காரணமே திமுக தான் என்றும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். நீட் தொடர்பான விஜயின் பேச்சு வருந்தத்தக்கது என தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் நீட் தேர்வை எழுத உள்ள மாணவர்கள் மத்தியில் அதை பற்றி விஜய் பேசுவது தவறு என கூறினார். அவரோட கருத்துவே பொது கருத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றோ, அவர் சொல்ற கருத்தே இறுதி கருத்து என்றோ அதுதான் பொது கருத்து என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது அவரோட எண்ணம், அவ்வளவுதான். அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாணவர்கள் எல்லோருமே எதிர்காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது என்றால் அந்த நடைமுறையை பின்பற்றி அவர்கள் மேலுக்கு முன்னுக்கு வர வேண்டும். ஆனா அந்த நடைமுறையை தவறு என்று இத்தகைய மாணவர்கள் மனதில் விதைப்பது விஜய் போன்ற ஆரம்ப காலத்தில் அரசியலில் இருப்பவர்களுக்கு அது சரியில்லை என்பது எனது தாழ்மையான கருத்து. காங்கிரஸ் ஆட்சியில் தான் கல்வி மாநில பட்டியலில் இருந்து மாற்றப்பட்டதாக தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் விளக்கமளித்தார்.